ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வழியா ஸ்ப்ரிங் பிரேக் எல்லாம் முடிச்சுட்டு, பெரியவன் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான். அப்பாடா! அப்படின்னு வந்து உட்காந்தா, சின்னவன் பண்ற குறும்புத்தனம் அதுக்கு மேல இருக்கு. இந்த ஸ்ப்ரிங் பிரேக்ல நெறைய சாப்பிடுறதுக்கு பசங்களுக்கு நம்ம செஞ்சு குடுத்துட்டே இருக்க வேண்டியதா இருக்கும் இல்லைங்களா? அந்த மாரி செஞ்சு குடுக்கும்போது, இப்ப நான் காமிக்கிற காம்போ சூப்பர் ஹிட் ஆச்சு. அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஏற்கனவே இந்த 2 ரெசிபியுமே நம்ம சேனல்ல தான் இருக்கு. நான் ஒண்ணு பண்றேன். பிளேலிஸ்ட்ல கிட்ஸ் காம்போ அப்படின்னு தனியா ஒரு டைட்டில் போட்டு, இப்ப நான் காமிக்கிற 2 ரெசிபியுமே அட்டாச் பண்ணிடுறேன். பீட்ரூட் சட்னி நெறைய தடவ வீட்ல செஞ்சு சாப்பிட்டுருக்கோம். தோசை, இட்லிக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். பன்னீர் சாண்ட்விச்சும் நான் முன்னாடியே நெறைய தடவ பண்ணியிருக்கேன். ஆனா இந்த காம்போ சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது இப்ப தான் தெரியும். அ ஏன்னா சாஸ்க்கு பதிலா ஏதாவது ஹெல்த்தியா ஒரு டிப் நம்ம செய்யணும்னா, தாராளமா நீங்க இந்த பீட்ரூட் சட்னியவே ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கூட பேக் பண்ணி குடுக்கலாம். பிரெட் வேண்டான்னா இந்த மாரி தோசையில கூட ஸ்டஃப் பண்ணி குடுத்து பாருங்க. சரிங்க, நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ்ல பார்க்கலாங்களா?